ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட கிளைமேக்ஸ் இப்ப கேரளாவில் இருக்கிற நிறைய ஸ்கூல்களையே மாத்திருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காலங்காலமாவே நம்ம ஊர்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, அதே மிடில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு படிக்கிறவங்க, அதே பேக்ல இருக்கிறவங்க தேராத கேஸ் இப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த ஃப்ரண்ட் பெஞ்சு பேக் பெஞ்சு இந்த நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற ஒரு பிரிவினை பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை உண்டாகுது அப்படிங்கிறத அந்த படம் அழகா சொல்லியிருப்பாங்க. ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற படத்துல வர்ற இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இம்பாக்ட் கேரளாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஏற்பட்டிருக்கு. அதனால நிறைய ஸ்கூல்களை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பெஞ்சு பேக் பெஞ்சு அப்படிங்கிற கலாச்சாரத்தையே மாத்திட்டாங்க. அரைவட்ட அமர்வு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேரளாவில் இருக்கிற நிறைய ஸ்கூல்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கிளாஸ்ல எல்லாம் பெஞ்சஸ் எல்லாம் அப்படியே லைனா போடுவாங்க இல்லையா, அதையெல்லாம் தூக்கி விசிறிட்டு சேஃப்ல பாத்தீங்கன்னா பெஞ்சஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. இது நிறைய ஸ்கூல்ல இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். என்ன கேட்டா கண்டிப்பா இது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க, பேக்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மித்து ரொம்ப நாளா இருந்துச்சு இல்லையா, அதை உடைச்செறிஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை ரொம்ப நல்ல முறை. இது எல்லா பக்கமே கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும், குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த முறையில கண்டிப்பா நிறைய விதமான கம்பேரிசன்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த முறையில மாணவர்களையும் டீச்சர்ஸ் எல்லாம் ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல சிஸ்டம் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககுபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.